நாம் சாப்பிடும் உணவால் நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் மாறுபடுமா? நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நாம சிந்திக்கிறதுக்கும் நாம செயல்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு உண்மை. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். சிறு வயதில் நான் கேட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. இந்த கதையில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முனிவர் காட்டுல உட்காந்து ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கிறார். தவம் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப நாள் தவம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பசி. அவர் என்ன பண்றாரு, ஒரு நகரத்துக்குள்ள வர்றாரு. நகரத்துக்குள்ள வரும்போது அப்போ அந்த நகர மக்கள்லாம் போய் அரசர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம காட்டுல, இப்ப அவர் முழிச்சு நம்மளுடைய நகரத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அரசர் என்ன பண்றாரு, அவரை போய் நேரடியா அந்த முனிவரை பார்த்து,